இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே ஜெயமாக நன்மையாக உங்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் சகல காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 25 வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். Save us we pray, O Lord. O Lord we pray, give us success. எங்கள் காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. இன்றைக்கு அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், அருமையான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்குறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணட்டும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன். அப்படி என்றால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கர்த்தர் அதை செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்தார். காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய காரியங்களை விரும்பினதை, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்குற காரியங்களில் காரியங்கள் வாய்க்கப்படுவதை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். தோல்வி முகமாக இன்றைக்கு உங்கள் பிரயாணங்களிலே நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க. இன்றைக்கு உங்கள் காரியங்களிலே நீங்கள் தோற்று போய் சோர்ந்து போய் மீண்டும் திரும்பி வர மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த பிரயாணம், அதில் தேவன் உங்களுக்கு நிச்சயமான சக்ஸஸை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 3-23 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். யோசேப்பை குறித்து கொடுக்கப்பட்ட அந்த சாட்சி இன்றைக்கு உங்களை குறித்து சொல்லப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஈசாக்கினோடு தேவன் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினதுனால எல்லா விதமான காரியங்களிலேயும் வாக்குவாதங்கள், பொறாமைகள் இவைகளை மாற்றி ஒரு ரெகபோத்தை கட்டளையிட்டது போல யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட இருந்து பார்த்த எல்லா கண்களுக்கு முன்பதாக தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறார் என்று அறியப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது நிமித்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு உங்கள் காரியங்கள் வாய்க்கும், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவீராக. காரியங்கள் வாய்க்கப்படட்டும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். காரியங்கள் வாய்க்க பண்ணட்டும் அப்பா. இன்றைக்கு செய்ய இருக்கிற பிரயாணங்கள், இன்றைக்கு போகிற காரியங்கள், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கர்த்தர் ஒரு சக்ஸஸ் உடைய பிள்ளைகளுக்கு தரீங்கன்றதை இன்றைக்கு குறிப்பாக அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அதன் மூலம் தேவன் அவங்க கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தர் நீங்கள் வாய்க்க பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். நிச்சயமான தேவனுடைய நன்மையும் மகிமையும் மேன்மையும் பிள்ளைகளோடு கூட என்னாலும் தங்கியிருப்பதாக தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. சகல காரியங்களிலேயும் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமென்.